டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முள்ளங்கி பொரியல். முள்ளங்கிலையும் பொரியலா அப்படின்னு கேட்காதீங்க. சாதா முள்ளங்கி தான். இதில் நம்ம சட்னி செய்வோம், சாம்பார் செய்வோம். இதில் புதுவிதமான பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வானில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுக்கோங்க. நம்ம கேரட்டெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா பொரியலுக்கு, அதே டைப்பில் நம்ம மேல் தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடிக்கணும். கருவேப்பிலை போட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ண முள்ளங்கியை சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் சும்மா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஒரு கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டு அப்புறமே தண்ணி கொஞ்சமாக போட்டு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 டைம் திறந்து வச்சே கலக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம மூடணும். இது நீர் சத்து உள்ள காய். இந்த காயை நிறைய சாப்பிட்ணும், ஒரு கப்பு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி பொரியலாக பண்ணோம்னா நம்ம ஒரு கப்பு பொரியல் சாப்பிட்லாம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலருந்தே தண்ணி வரும். இருந்தாலும் கொஞ்சமாக ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் முள்ளங்கி அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடுவேன். மூடி வச்சாக்கா வெந்துடும். இது பொரியல் நம்ம ரைஸுக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ் அந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம் கூட சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுங்க சிம்மில் வச்சு. திருப்பியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம கலக்கணும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. இல்லை ஓப்பன்லேயே வச்சு கூட நீங்கள் கலக்கலாம். காய் வெந்துடுச்சான்னு பார்க்கணும். அந்த கலர் கொஞ்சமாக மாறும். அது வரைக்கும் நீங்கள் அதை இது பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சாக்கா கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சு கூட இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இதுக்கு துருவின தேங்காயும் நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மிளகாய்த்தூள் காரத்துக்கு பாருங்கள் வெந்துருச்சு. பாருங்கள், சாஃப்டாக வெந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணி எல்லாமும் அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்ம சாம்பாருக்கு போடுற மிளகாய்த்தூள் தாங்க இது. அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஜாஸ்தி காரம் வேண்டாங்க இதுக்கு. இது துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டு கலந்துட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், துருவிய தேங்காயை போட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சி ஆல்ரெடி. இப்போ நம்ம இந்த தேங்காய் இந்த மிளகாத்தூள் தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் 2 பெரட்டி கலக்கிட்டு அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முள்ளங்கி பொரியல்னு நீங்கள் சொன்னாதாங்க தெரியும் இது என்ன காய் என்ன பொரியல்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் டைம்லலாம் இந்த நீர் சத்து உள்ள காயெல்லாம் நிறைய சாப்பிட்ணுங்க. பாருங்கள், முள்ளங்கி பொரியல், ஹெல்த்தியான முள்ளங்கி பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். முள்ளங்கி பொரியல்.